நண்பர்களுக்கு வணக்கம். ஜாதக அலங்காரம் 47வது பதிவு, பாடல் எண் 103. இப்போ இந்த பாடலில் அந்த 27 நட்சத்திரங்களில் 5வது நட்சத்திரமாக வரக்கூடிய அந்த மிருகசீரிஷம், இந்த மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்களுக்கு எந்த மாதிரியான குணாதிசயங்கள், உடல் நலம், மனநலம் என்பதை இங்கே இந்த பாடலில் ஜாதக அலங்காரம் சுட்டி காட்டுது. நம்ம முதல்ல அந்த பாடலை பார்த்துட்டு அதுக்குண்டான விளக்கத்தை தொடர்ந்து பார்ப்போம். காலை முழுக்கு பிரியன் விசால வெளி, மயிரழகன் கல்வி உள்ளான், கோலியத்தின் தேவன் மணவன்மம் வெளிவிடான், இனிய கூத்தில் பாட்டில் தாளவும் சஞ்சாரணாம், தாம்பூல நேயன் நினைத்தது முடிப்பான், வேளாறுங்கரன் நெற்றி உயர்ந்திருக்கும், ஞானகலை சிரத்தினானே அப்படின்னு முடிச்சிருக்கு இந்த பாட்டை ஜாதக அலங்காரம். இப்போ அந்த முதலடியில் பார்க்கும்போது காலை முழுக்கு பிரியன், ஏதோ ஒரு திரைப்படத்தில் வசனம் வரும், இவன் ஒரு நாள் கூட குளிக்காமல் இருந்து நான் பார்த்ததில்லை, ஆனால் நீ ஒரு நாள் கூட குளிச்சு நான் பார்த்ததில்லைன்னு ஒரு வசனம் வரும். இந்த மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்க உடல் சுத்தத்தில் மிக கவனம் செலுத்துவாங்க. காலையில் எந்திரிச்சோன்னா குளிச்சாதான் அவங்களுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷாக, ஒரு உற்சாகம், ஈடுபடக்கூடிய காரியங்களில் முழு மூச்சோட சோர்வு இல்லாமல் ஈடுபடக்கூடிய அந்த மன சந்தோஷம் வரும். அது இந்த மிருகசீரிஷ நட்சத்திரத்துக்காரங்களுக்கு விசேஷமான குணம் அப்படிங்குது ஜாதக அலங்காரம். காலை முழுக்கு பிரியன், முழுக்குன்னு சொன்னால் குளித்தல், உடல் சுத்தம் செய்தல், மனம் வாக்கு காயம் முக்கரணை சுற்றி ரொம்ப அவசியம்பாங்க நித்திய கடனில் அன்றாடம். அதில் அந்த காயம்னு சொன்னால் உடல், உடலுங்கிறது சுத்தமாக இருக்கணும். அன்றாடம் காலையில் எழுந்த உடனே உடல் சுத்தத்தில் கவனம் செலுத்தணும் அப்படிம்பாங்க. தொடர்ந்து விசால வெளி, அந்த ஜாதகருடைய முகத்தில் அவருடைய 2 விழிகளும் விசாலமாக இருக்கும், நல்லா பருத்து இருக்கும், பறந்து இருக்கும் அப்படின்னு அர்த்தம். மயிரழகன்கிற போது அந்த மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அந்த இமை முடியெல்லாம் அழகாக இருக்கும், கருமை பறந்து இருக்கும் அப்படின்னு அர்த்தம். கல்வி உள்ளான், நல்ல கல்விமானாக விளங்குவான், படிப்பறிவில் சிறந்து விளங்குவான் அப்படின்னு அர்த்தம். கோலியத்தின் தேகன், உறுதியான உடல்வாகுன்னு அர்த்தம். திடகாத்திரமான உடல்வாகு, நல்ல பரந்த மார்பு, சாம்துரியா லட்சணப்படி எந்த விதமான குறையும் இல்லாத அளவுக்கு அவனுடைய உடல் அமைப்பு இருக்கும் அப்படிங்குது ஜாதக அலங்காரம். மனவன்மம் வெளிவிடான் அப்படின்னு சொன்னால் அவன் மனதில் இருக்கக்கூடிய ரகசியங்கள் அவ்வளவு சீக்கிரமாக எவ்வளவுக்கு உயிருக்கு உயிரான நண்பர்களாக இருந்தாலும் வெளிக்கொள்ள மாட்டான் அப்படின்னு அர்த்தம். வன்மம்ங்கிற போது அவனிடத்துல ஒரு மோசமான குணங்கள் இருந்தால் கூட அந்த குணங்களை அப்படியாக கண்டுபிடிக்க முடியாது யாராலையும் அப்படின்னு அர்த்தம். இது தவிர இயல், இசை, நாடகம் அதில் ரொம்ப ஆர்வம் உள்ளவங்களாக இருப்பாங்க, ஈடுபாடு உடையவங்களாக இருப்பாங்க, ரசிப்பாங்க. அடுத்து 3வது அடியில் சாலவும் சஞ்சாரணம், எப்பவும் ஓய்வெடுக்காமல் ஓடிக்கிட்டே இருக்கணும், உழைப்பதில் ரொம்ப ஆர்வம் உள்ளவங்களாக இருப்பாங்க, சதா சஞ்சாரணம் இருப்பாங்க. ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்கவங்களுக்கு பிடிக்காது. சாலவும் சஞ்சாரணம், தாம்பூல நேயம், வெத்தலை பாக்கு போடுறதுல ரொம்ப பிரியம், அதை சுவைக்கிறதுல ரொம்ப ஆர்வம் உள்ளவங்களாக இருப்பாங்க. நினைத்தது முடிப்பான், அதே அடியில் தொடர்ந்து தான் எடுத்துக்கொண்ட எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அதில் வெற்றி பெறாமல் ஓய்வெடுக்கவே மாட்டான்னு அர்த்தம். அடுத்த இறுதி அடியில் சொல்லும்போது வேளாறுங்கரன், அவன் கரத்தில் வேல், அதாவது அம்புக்குறி, அம்பு ரேகைகள் இருக்கும்னு அர்த்தம். அது என்ன அர்த்தம்? எதிரியை வெற்றி கொள்வதில் சளைக்காமல் இருப்பான் அப்படின்னு அர்த்தம். சத்துருக்களை அழித்து நண்பர்கள் ஆக்கிக் கொள்வதில் அவனுடைய குணாதிசயங்கள், பேச்சு, அவனுடைய செயல்பாடு, அப்போ அவனுக்கு எதிரிகள் அதிகமாக இருக்க மாட்டாங்கன்னு அர்த்தம். நெற்றி உயர்ந்திருக்கும், நெற்றி உயர்ந்த நெற்றியாக இருக்கிறவங்க பெரும்பாலும் மேலும் மேலும் கற்றுக்கொள்ளணுங்கிறதுல ஆர்வம் எடுப்பாங்க, அறிவை வளர்த்து கொள்வாங்க, ஞான நிலை பெறுவாங்க. அதனால தான் இறுதியாக முடிக்கும்போது ஞான கலை சிரத்தினானே அப்படின்னு முடிக்குது. ஞான கலைன்னா, கலைன்னு சொன்னோம்னா கலைமானை குறிக்கும். இந்த மிருகசீரிஷ நட்சத்திரத்துக்கு மிருகம்னாவே கலைமானத்தான் குறிக்கும். சீரிஷம் அப்படின்னு சொன்னால் வடமொழியில் சிவந்த கண்கள் அப்படின்னு அர்த்தம். வானமண்டலத்தில் ஒரே ஒரு நட்சத்திரம் கலைமானுடைய கண்ணு மாதிரி ஜொலிச்சுக்கிட்டு இருக்கும் அப்படிம்பாங்க. பெரும்பாலும் செவ்வாய் ரிஷபராசியினுடைய கடைசியிலையோ அல்லது மிதுன ராசியினுடைய ஆரம்பத்திலேயோ இருக்கிற போது அநேகமாக மிருகசீரிஷ நட்சத்திரத்தை சார்ந்து நிற்கும். அப்போ மிருகசீரிஷமா செவ்வாயா அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறதே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்பா. இது நட்சத்திரம் எது, கிரகம் எது அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா, நட்சத்திரம்னா மினுக்குன்னு மின்னும், கிரகம்னா மின்னாது. அப்போ செவ்வாய் கிரகம் இருக்குதுன்னு சொன்னால் அது டொம்பிள் லிட்டில் ஸ்டார் மாதிரி மினுக்காது.
அது ஒரே செடியாக இருக்கிற மாதிரி இருக்கும். மிருகசீரிஷம் நட்சத்திரம்னா அது டுங்குள் டுங்குள் லிட்டில் ஸ்டார் தான். மினுக்கு மினுக்குன்னு அந்த ஒளி விட்டு விட்டு எரி பார்க்கலாம் வானமண்டலத்தில். அதில் அந்த செவ்வாய் கிரகமாக இருந்தால் கொஞ்சம் அந்த நட்சத்திரத்தை விட கொஞ்சம் பெரிதாகும், கொஞ்சம் சிவந்த, அதே நேரத்தில் ரோஸ் அந்த மாதிரி நிறத்தில் அது இருக்கும், அழகாக இருக்கும். ஆக அந்த மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறப்பெடுக்கக்கூடிய ஜாதகர்கள் அறிவாற்றலில் சிறந்தவர்களாக, எதிரிகளை வெற்றி கொள்ளக்கூடியவர்களாக, புத்திமான்களாக, சதா சஞ்சாரம் உழைச்சிக்கிட்டே இருக்கக்கூடியவங்களாக, ஓய்வெடுக்க விருப்பப்படாதவர்களாக சிறந்து விளங்குவார்கள் அப்படிங்கிறத ஜாதக அலங்காரம் இங்கே சுட்டிக்காட்டி இருக்கிறது என்று சொல்லி, இனி அடுத்த பாடலில் 27 நட்சத்திரங்களுடைய வரிசை பட்டியலில் 6ஆவதாக வரக்கூடிய நட்சத்திரமாக இருக்கக்கூடிய திருவாதிரை நட்சத்திரத்தை பற்றி ஜாதக அலங்காரம் என்ன சூட்சமம் சொல்லுகிறது என்பதனை அறிவதற்கு தொடர்ந்து வாருங்கள், ஆதரவு தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு இந்த அளவோடு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.